ராக்கி, என்னப்பா காலேஜ் கிளம்பியாச்சா? ம் ஆமாப்பா. டேய் சின்னவனே, ம் சொல்லுங்க பாட்டி, என்ன விஷயம்? இங்க பாருப்பா. இது வரைக்கும் ஸ்ரீ எப்படியோ, ஆனா இனி அவன் நம்ம வீட்டு பொண்ணு. அவளை பத்திரமா பார்த்துக்கணும், சரியா? ஐயோ பாட்டி, நீங்களுமா? ஏன்டா, பாட்டி சொன்னா கேட்கணும். பாட்டி சொல்றது உண்மைதான். அவ இனி நம்ம வீட்டு மருமகம். அவளை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். அதோட பொறுப்பு உனக்கு தான் இருக்கு. ஏன்னா நீ தான் கூட படிக்கிற. பத்திரமா பார்த்து அங்க இங்கன்னு போகாம ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேரணும். ம் சரிப்பா, இது நீங்கள் சொல்லணுமா? உங்கள் எல்லார விட அவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் அவளை நல்லபடியாக பார்த்துக்குவேன், கவலையே விடுங்க. காலையிலேருந்து இது கேட்டு கேட்டு எனக்கு போதும் ஆயிடுச்சுப்பா. என்ன காலையில இருந்தா என்ன? அம்மாவும் எதாவது சொன்னாங்களா? ம் இதை பற்றி பேசாத ஒரே ஆள் அம்மா தான். ஏன்னா அம்மாவுக்கு தெரியும் நான் ஸ்ரீயை பத்திரமா பார்த்துக்குவேன்னு. அப்புறம் என்ன யாரடா வந்து சொன்னாங்க உன்கிட்ட? என்ன யாரு? அண்ணன் தான். என்ன, கிருஷா? ம் அண்ணன் தான்ப்பா. காலையிலே என் ரூமுக்கு வந்து, காலேஜ் போகலையா, எத்தனை மணிக்கு போவ, பத்திரமா அவளை பார்த்துக்கோ, அப்படி இப்படின்னு ஒரே காதல் புராணம் தான். அதானே, நம்மளுக்கு இவ்வளோ அக்கறை இருக்கும்போது அவன் கட்டிக்க போற பொண்ணு அவன் அப்படிதான் சொல்லுவான். ஆமாப்பா. ராக்கி, ஸ்ரீ பத்திரம். வெகுளியான பொண்ணு. எனக்கு என்னவோ மனசே சரியில்லை. அவளுக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி இருக்கு. பாட்டி, இதை அவன் முன்னாடி சொல்லி வைக்காதீங்க, அவ்வளவுதான். காலேஜ்க்கே அனுப்ப மாட்டான். என்ன பைரவிமா, பாத்தியா உன் பெரிய பையனை? சீக்கிரட்டா போய் அவ கட்டிக்கு போற பொண்ணை பத்திரமா பார்த்துக்கடான்னு ராக்கி கிட்ட சொல்லியிருக்கான். ஆமா அத்தை, இந்த வீட்டில் எல்லாமே புதுசு புதுசாக நடக்குது. ரெண்டு பேரும் ஒத்துமையாக சண்டை போடாமல் சந்தோஷமா இருந்தா நம்மளுக்கு சந்தோஷம் தானே. மீ, உன் மாமியாரை என்னன்னு கேட்டியா? ஸ்ரீக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி மனசுக்கு தோணுதான். ஐயோ அத்தை, என்ன சொல்றீங்க? இப்படி குண்டை தூக்கி போடாதீங்க. இல்லை பைரவி, உனக்கே தெரியும் தானே, நான் இப்படி சொன்னா ஏதாவது நடக்கும்னு. என் மனசுக்கு என்னமோ ஒரு மாதிரி நெருடலாகவே இருக்கு. வேணும்னா நம்ம ஸ்ரீ பாப்பாவை ஒரு ஒரு வாரம் இல்லைன்னா 10 நாள் காலேஜ்க்கு லீவ் போட சொல்லலாமா? ஏன் அத்தை, ஒரு வாரம் 10 நாள்னா காலேஜில் எவ்வளோ பாடம் போயிடும். அப்புறமா பாப்பாவுக்கு தானே கஷ்டம். இந்த ஒரு வருஷம்தான் பல்ல கடிச்சின்னு படிச்சிட்டா முடிஞ்சிடுது. அப்புறமா அவளை கொஞ்ச நாளைக்கு வீட்டிலேயே இருக்க சொல்லலாம். நீ சொல்றது புரியுது பைரவி, ஆனால் எனக்கு என்னவோ சரியா தோணலை. என்னம்மா, என்னாச்சு உனக்கு? இப்போதான் என்கேஜ்மெண்ட் ஆகி ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு, அதுக்குள்ளேயே இப்படி பேசுறியம்மா? வேணும்னா நம்ம குடும்பமா ஏதாச்சும் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? இல்லை பிரகாஷ், என்னை தப்பா நினைக்காதடா. என் மனசுக்கு அப்படி தோணுது, அதான் சொன்னேன். தப்பா நான் ஏமா நினைக்கிறேன்? அதுக்கு தான் கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்றேன். பாஸ்கருக்கும் சொல்லலாம், ஆனா இப்படின்னு சொல்ல வேண்டாம். சும்மா நேர்த்தி கடன்னு சொல்லிட்டு போலாம். சரிப்பா, அதுவும் நல்லது தான். ராக்கி, இன்னைக்கு ஒரு நாள் காலேஜ் போயிட்டு வந்துருங்க. நாளைக்கு லீவ் எடுத்துக்கோங்க. நீயும் தான். நம்ம ஏதாச்சும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அப்பா, இது என்னப்பா, இதுக்கோ ஒரு பயந்துன்னு ஓடுற மாதிரி இருக்கு. இங்க பாருப்பா, பெரியவங்க சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். வேண்டாம், பாட்டிக்கு இப்படி தோணுன அப்புறம் நம்ம சான்ஸ் எடுக்க வேண்டாம். நான் பாஸ்கர் கிட்ட பேசுறேன். ஆனா இன்னைக்கு 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. ம் சரிப்பா. என்னடா, டைம் ஆகலையா இன்னும்? போகாமல் இங்கேயே கதை அடிச்சுன்னு இருக்க? ஓ பிரதரா? இல்லை பிரதர், இப்போ கிளம்பணும். அப்பாவும் பாட்டியும் ஏதோ பேசின்னு இருந்தாங்க, அதான் கேட்டுன்னு இருந்தேன். டைம் ஆச்சுண்ணா, என்னோட கார் எடுத்துகிட்டு போடா. ஐயோ பிரதர், அதெல்லாம் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், பாய். அப்பா பாட்டி, நான் போயிட்டு வரேன். ம், பார்த்துப்பா. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். ம் சரிப்பா. என்னப்பா, ஏதாச்சும் பிரச்சனையா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. பாட்டிக்கு மனசு கொஞ்சம் சரியில்லையா, அதான் குடும்பத்தோட நாளைக்கு எங்கேயாச்சும் கோயில் போயிட்டு வரலான்னு சொல்லின்னு இருக்காங்க. நீ என்னப்பா சொல்ற? நீங்கள் போயிட்டு வாங்கப்பா. எனக்கு 2 நாள் லீவ் எடுத்ததுலேயே பயங்கர வேலை இருக்குது. கிரிஷ், நீ இல்லாம எப்படிப்பா? நீ கண்டிப்பா வரணும். ஸ்ரீ பாப்பாவையும் வர சொல்லியிருக்கேன், பாஸ்கரையும் வர சொல்லியிருக்கேன். குடும்பத்தோட போயிட்டு வந்துடலாம்ப்பா. இல்லை பாட்டி, பரவாயில்ல, அவங்க வந்தாலும் என்னால் வர முடியாது. கிரிஷ், உன்னோட கல்யாணத்தை பற்றி தான்ப்பா. உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அதில் எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. அதனால தான் ஒரு நாள் லீவ் எடுப்பா, ஒன்றும் ஆயிடாது. அப்படியா? சரி சரிப்பா. சரி பாட்டி, வரேன், அரேஞ்ச் பண்ணிடுங்க. ம் சரிப்பா.
நான் கோவிலுக்கு போக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன். நீ போயிட்டு வா. என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறீங்களா? ஐயோ ஒன்றும் இல்லைப்பா. ம், சரி பாட்டி. என்னம்மா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. திடுதுப்புன்னு போய் அந்த ராக்கி பையன் கிட்ட சொல்லிட்டியே. அவன் ஸ்ரீ கிட்ட போய் சொல்லி அவன் எதனா வருத்தப்பட போறா. ஐயோ என்னை மன்னிச்சிடுப்பா. நான் உன்கிட்ட தான் சொல்லணும்னு நினச்சின்னு இருந்தேன். சடனாக அவனை பார்த்தனா, அதான் அப்படியே சொல்லிட்டேன். என்னம்மா ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டியா என்ன? ஆமாப்பா, நம்ம ஸ்ரீ பாப்பாக்கு யார் மூலியமோ ஆபத்து வர மாதிரி ஒரு கனவு கண்டேன். அதான் இவ காலேஜுக்கு தானே போறா, அங்க யார் மூலியமாச்சும் ஆபத்து வருமோ என்னவோன்னு தான் லீவ் எடுக்க சொன்னேன். சரிம்மா, இதுக்கும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? ஐயோ அவ்வளோ தூரம் எல்லாம் வேண்டாப்பா. யாருன்னு தெரியாம நம்ம எப்படி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண? சரிம்மா, ஒன்றும் ஆகாது விடு. நம்ம யாருக்கு என்ன கெட்டது பண்ணியிருக்கோம், கடவுள் பார்த்துக்குவார். சரியா சொன்ன பிரகாஷ். யார் அது இவ்வளோ காலங்காத்தால ஃபோன் பண்ணுறது? பாப்பா ஃபோன் அடிக்கிட்டு பாருமா, எடு கொஞ்சம். அப்போ எதுக்கப்பா எனக்கு ஃபோன் பண்ணின்னுக்கிறீங்க? நான் எதுக்குடா உனக்கு இங்கேருந்தே ஃபோன் பண்ணட்டும்? ஃபோன் வருது பாரு, எடு. ஹலோ, யார் பேசுறது? இன்னும் தூங்கின்னு தான் இருக்காளா? ஃபோன் யாருதுன்னு கூட தெரியாம எடுத்து பேசுறா. ஹலோ, நான் தாண்டி பொண்டாட்டி. பொண்டாட்டியா? அப்படி யாரும் இங்கே இல்லையே, ராங் நம்பர். ஐயோ சுத்தம், இவ்வளோ வச்சுக்கினா நான் என்ன தான் பண்ண போறேனோ. ஹலோ ஸ்ரீ, நான் கிருஷ் பேசுறேன். கிருஷா? யாரு? ஓ, ஹிட்லரா? ஏய், இப்போ எதுக்கு இவ்வளோ காலையில் ஃபோன் பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க? மணி 7 ஆகுதுடி. இது உனக்கு இவ்வளவு காலையிலையா? இப்போ தானே 7 ஆகுது, இன்னும் டைம் இருக்குது எனக்கு. அது இருக்கட்டும், இப்போ ஃபோன் பண்ணி எதுக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? என் தூக்கத்தெல்லாம் கெடுத்துன்னு இருக்கீங்க. ஒன்றும் இல்லை, மாமாவை சொல்லணும். உனக்கு ஓவரா செல்லம் குத்து கெடுத்து வச்சிருக்காங்க. இங்கே பாரு, சொல்றத நல்லா காது கொடுத்து கேளு. இன்னைக்குலேருந்து நான் கார் அனுப்பி வைக்கிறேன். நீயும் ராக்கியும் காரில் போயிட்டு வாங்க. என்னது, காரா? வேண்டாம் வேண்டாம். எதுக்கு சடனாக கார்? இவ்வளோ நாள் நாங்கள் பஸ்ஸில் தானே போயின்னு இருந்தோம். இப்போ சடனாக போய் காரில் இறங்குனா ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு வேண்டாம் அதெல்லாம். அப்புறமா எல்லாரும் என்ன ஒரேடியாக என்கேஜ்மெண்ட் ஆனவொன்னே ஓவராக பந்தம் அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. சேச்சா, எனக்கு காரெல்லாம் வேண்டாம். நானும் ராக்கியும் பஸ்லேயே போய்க்கிறோம். இங்கே பாரு, யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு என் பொண்டாட்டியோட சேஃப்டி முக்கியம். இவ்வளவு நாள் நான் சேஃபாக தானே போயிட்டு வந்தேன். இவ்வளோ நாள் எப்படியோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இனி நீ மிஸ்ஸஸ் கிரிஷ், புரிஞ்சுதா? ம், புரிஞ்சுது. சரி, ரெடியாவு. ராக்கி வந்து உன்னை கூப்பிட்டுன்னு போவான். ம், சரி. என்னடி சரின்ற? என்னை பார்க்கணும்னு உனக்கு தோணலையா? இல்லையே. ஐயோ, எல்லாம் நான் வாங்கின்னு வந்த வரோம். இங்கே பாரு, இங்கே நம்ம வீட்டுக்கு வந்துட்ட அப்புறம் இப்படி 7 மணி வரைக்கும் எல்லாம் தூங்கின்னு இருக்க ஆகாது. காலையிலே என் கூட எழுந்துச்சி ஜாகிங் வரணும், புரிஞ்சுச்சா? என்னது, காலையில எழுந்து ஜாகிங் போகணுமா? அப்போ நான் கல்யாணத்தை இன்னும் கொஞ்சம் லேட்டாகவே வச்சுக்கலாம். சோம்பேறி சோம்பேறி. சரி, எனக்கும் ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு. நான் ஈவினிங் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். ம், ஓகே, பாய். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நிஜமாவே நடக்குதா இல்லை கனவா? நான் ஆசைப்பட்ட ஹிட்லரையே கட்டிக்க போகிறேன். ஹிட்லர்? என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்களே, கொஞ்சம் சீக்கிரமாக எழுப்பக்கூடாதா? ஐயோ, இன்னைக்கு எவ்வளோ லேட் ஆயிடுச்சு பாருங்க. சரிடா, இப்போ என்ன, போய் ரெடியாக சீக்கிரம். இங்க நின்னு பேசின்னு இருக்க. போங்கப்பா, எப்போ சீக்கிரம் எழுப்பணுமோ அப்போ எழுப்பவே மாட்டீங்க. எவ்வளோ லேட் ஆயிடுச்சு. சரி பாப்பா, இன்னும் டைம் இருக்கு, ரெடியாவு. நான் எடுத்துட்டு போய் விட்டுட்டு வரேன். ஒன்றும் வேண்டாம், போங்கப்பா. அப்பதுல இருந்து எழுப்பின்னு தானடா இருக்கேன். நீ தானே 2 நிமிஷம் 2 நிமிஷம் 1/2 ஹவர் பண்ணிட்ட. அப்பாவை திட்டினா எப்படி? போங்கப்பா, நான் 2 நிமிஷம்னு சொன்னால் நீங்கள் என்ன திட்டி உதச்சியானா எழுப்பியிருக்கணும் தானே. உங்கள் மேலே தான் தப்பு. சரி சரி, தப்பு என் மேலதான். சீக்கிரம் ரெடியாவுங்க, ராக்கி தம்பி வந்துரு போறான். வந்தால் வெயிட் பண்ணட்டோம்ப்பா. இங்க பாருமா, இனிமே நீ தனியா போக கூடாதான். மாப்பிள்ள காலையிலேயே ஃபோன் பண்ணிட்டாரு. ராக்கி தம்பி கூட தான் போகணுமா, பாத்துக்கோ. ம், சரிப்பா. அவன் எனக்கும் தான்ப்பா ஃபோன் பண்ணான். பாப்பா, மாப்பிள்ளையும் அவன் இவன் எல்லாம் கூப்பிடக்கூடாது. ம், சரிப்பா. அவனை அப்படி கூப்பிட்டு எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. விளையாட்டு பிள்ளை, அங்க போய் என்னதான் வாழ போதோ தெரியல. ஆனா இவளுக்கும் இவங்க அத்தைக்கும் ஜோடி பொருத்தம் சரியா இருக்கும். பாப்பா, டிஃபனுக்கு என்னடா செய்யட்டும்? எனக்கு எதுவும் வேண்டாப்பா, நான் காலேஜில் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன். அப்பா மேல கோவமாடா? அதெல்லாம் இல்லைப்பா, டைம் ஆச்சுல. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நிதானமாக செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. எனக்காகலாம் அவசர அவசரமாக செய்யாதீங்க. சரி பாப்பா. அப்பா, என் பேக் எங்கப்பா இருக்கு?
பாப்பா நீ உட்கார சேர் பக்கத்துல தான்டா இருக்கோம். ச்சே என்னப்பா எல்லாமே எங்கெங்கேயோ வைக்கிறீங்க, எடுத்ததை எடுத்த இடத்துல வைக்க மாட்டீங்களா? நான் எதுக்குடா பேக் எடுக்கிறேன்? நீ தானே பேக் எடுக்கிற. நீ எங்கேயோ வச்சுட்டு அப்பாவை திட்டினா எப்படி? ஆ சரி சரி சாரி, நான் தான் வச்சுட்டு மறந்துட்டேன். அப்பா என் வாட்ச் பார்த்தீங்களா? இல்லையேடா, நான் பார்க்கலையே. நேத்து அவுத்து எங்க வச்ச நீ? தெரியலையேப்பா. சரி போட்டோம் விடுங்க, மொபைல்லே டைம் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா பாப்பா. அப்பா சாயங்காலம் வேலைல இருந்து வந்த உடனே தேடி வைக்கிறேன். ம் சரிப்பா. அப்புறம் அப்புறமா எதுவா இருந்தாலும் சாயங்காலமா எடுத்துக்கோ. இப்ப டைம் ஆச்சு. இதா இந்த பால் குடிச்சிட்டு போடா, வெறும் வயிற்றுல போகாது. அப்பா வேண்டாம்ப்பா. அதான் பிடிக்காதம்மா. இதா கொஞ்சோண்டு குடிச்சிடு. நீங்கள் இருக்கீங்களே. இந்த அப்பாக்காக குடிடா. ம் சரி. ம் இதாங்கப்பா. அப்பா மறக்காமல் மாத்திரை போடணும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போங்க, நான் சாப்பிடலன்னு அப்படியே போயிடக்கூடாது. சரி பாப்பா, நான் பாத்துக்கிறேன். நீ பத்திரமா போயிட்டு வா, எந்த சேட்டையும் செய்யாத. ம் சரிப்பா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். மாமா. ஸ்ரீ. தம்பி வந்துட்டமா. போ போ, கிளம்ப சீக்கிரம் போ. ஆ அதோ வரேன்டா. அப்பா சின்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு தானே? எனக்கு ஞாபகம் இருக்குடா, நீ கிளம்பு. என்ன அண்ணி, ரெடியா? டேய் போதும்டா, ரொம்ப ஓட்டாத. ஐயோ, ஓட்டுறனா? அடி பாவி, உண்மையாதான் அண்ணின்னு கூப்பிடுறேன். இது கூடவா தெரியல உனக்கு? தம்பி. ஆமாம்மா, நாங்கள் கிளம்புறோம், டைம் ஆயிடுச்சு. சரிப்பா, கார்ல டிரைவர் இருக்காங்க தானே? ரொம்ப தான் மாமா நீங்கள். உங்கள் பொண்ணை ஒன்றும் பண்ணிட மாட்டேன். நீங்களும் இங்கே இப்படி பண்ணுறீங்க, அங்கே வீட்லேயும் அவங்க எல்லாருமே இப்படி தான். உங்கள் பாசமான ஸ்ரீ பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கிறேன். ஐயோ தம்பி, அவளுக்கு மட்டும் இல்லப்பா, உனக்கும் தான். போதும் மாமா. ஐயோ என்ன கோச்சிக்கிட்டியப்பா? ஐயோ இல்லை மாமா, சும்மா தான். இங்கே பாருடா, எப்பவும் போல என்ன ஸ்ரீன்னு கூப்பிடு. இந்த அண்ணி பண்ணின்னு கூப்பிட்டு நந்த எனக்கு கிட்ட கோவம் வந்துடும். ஐயோ மேடம், கூப்பிட்டா நீ திட்டுற, கூப்பிடலன்னா உன் ஆத்துக்காரர் திட்டுறாரு. அவரை நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோ தைரியமா ஸ்ரீ உனக்கு? இல்லையா பின்ன. ம் சரிதான். சரிடா கிளம்பு போகலாம், டைம் ஆச்சு. ம் சரி சரி வா போகலாம். தம்பி, எனக்கு டிஃபன் ஒன்றும் இல்லைப்பா. மறக்காம கேன்டீன்ல வாங்கி சாப்பிட்டுக்காங்க. ம் சரி மாமா, நாங்கள் பார்த்துக்கிறோம்.